ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் எம்ப்ரஸ். இன்றைக்கான ரெசிபி புளியங்காய் புளியோகரை. இதுக்கு ஒரு கை அளவுக்கு புளியங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண புளியங்காவை இந்த மாதிரி உடச்சி ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. புளியங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது அப்ராக்சிமேட்லி 1 கப். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒன்ஸ் இது கொதிஞ்சது இந்த ஓடு தனியாக வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. தென் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெப்பர், 1.5 ஸ்பூன் எள்ளு, ஒரு 6 வரமிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இடித்த பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊற வச்ச வேர்க்கடலை கொஞ்சம், அப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுக்க அந்த புளி தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அதை லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒன்ஸ் கொதித்து இந்த மாதிரி நல்லா திக் கிரேவி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் அந்த அரைச்சி வச்சுருக்க பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை லைட்டாக கிளறிக்கோங்க. ஒரு 3 கரண்டி புளி காய்ச்சல் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டேஸ்டியான யம்மியான டாமரின் ரைஸ் ரெடி.